they have scored 200 plus every single game. நீங்க எப்படி பார்த்தாலும் யூ ஹாவ் டு லுக் அட் அ வே டு பிரேக் தட். நான் எப்படி யோசிச்சேன்னா, நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு குர்ஜப் நீத்துக்கு நான் நியூ பால் கொடுப்பேன். ஆப்வியஸ்லி அன்ஷுல் கம்போஜ் வில் ஸ்டார்ட் ஃபார் மீ. ஏன்னா அன்ஷுல் கம்போஜ் கேன் பிரிங் த பால் பேக் இன். நான் அப்படிதான் யோசிப்பேன். ஹீ கேன் பிரிங் த பால் பேக் இன் டு போத் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அவனால ஹீ கேன் டக் த டூ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன் அண்ட் மேபி ஒரு சான்ஸ். நவ் தி அதர் ஆப்ஷன் இஸ் டு கோ வைட் அண்ட் போல் ஸ்லோவர் ஒன்ஸ். ஸோ அதே வைட்ல போட்டுதான் அபிஷேக் சர்மா நிறைய இந்த வாட்டி பஸ் பால் அவுட் ஆயிருக்கான். ரைட் ஃப்ரம் வேர்ல்ட் கப் டு போன மேட்ச் வரைக்கும். போன மேட்சும் அவுட் ஆனது நீங்க பாத்தீங்கன்னா, ஜாஃபர் ஆர்ச்சர் இன்டு த பாடி தான் போட்டான். இவன் இறங்கி வந்து ரூம் கொடுத்து அடிக்க போய் அவுட். அனி அவன் நிறைய வாட்டி தேர்ட் மேன் அவுட் ஆயிருக்கான் இந்த வருஷம். இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து பார்த்தோன்னா நிறைய வாட்டி தேர்ட் மேன் அவுட் ஆயிருக்கான். வேர்ல்ட் கப்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வாட்டியும் ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிருக்கான். கால் ஃபேக்ட்ஸ் சீகா. நவ ஹி காட் அவுட் டு an off spinner 4 times in a row. ஃபர்ஸ்ட் ஓவர் யுஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன் ஷாட் வாக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பால் எடுத்தான். அதே மாதிரி தேர்ட் மேன் வச்சு என்ன நீ ஆமா, அதுக்கு அப்புறம் ஒரு 4 தடவை ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆனா அது மறந்துட்டீங்களா? இவனுக்கு நீ ஆஃப் ஸ்பின்னர் பண்ணிட்டே நாளைக்கு. ஏன் சீகா ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் யாருமே யூஸ் பண்ணலையே சீகா? உங்ககிட்ட இருக்கு, யூஸ் பண்ணுங்களே. அதுக்கு தானே எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு ஆல்ரவுண்டரா. I don't know. I'll continue playing Akhil Hussain. I like Akhil Hussain. I think he's good. He can go. இதே Akhil Hussain தான் நம்ம இந்தியாவோட I think இது சொல்லிரு. Akhil Hussain also has gotten Abhishek Sharma out in the power play. அதான் சார் இதே Akhil Hussain தான் இந்தியாவோட வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஓவர் தான் அவன். ஃபர்ஸ்ட் ஓவர் 6 கொடுத்தா அந்த ஓவர் எடுத்து போயிட்டான் அவன். See, Abhishek Sharma எப்படி சுத்த போறான், டிராவிஸ் ஹெட் எப்படி சுத்த போறான் புரிஞ்சுக்கோ. யார் போனா சுத்த போறான், நான் போனா சுத்த போறான், நீ போனா சுத்த போறான், அகில் ஹுசைன் போனா சுத்த போறான். நான் சொல்றேன் சீகா, யாருமே யோசிக்க மாட்டாங்க சீகா. நீங்களும் யோசிக்க மாட்டீங்க. நோ பிரெய்னர் சீகா. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தயவு செய்து எடுத்து ஆடுங்க சீகா. நான் சொல்றேன் சீகா, அந்த டாப் 3க்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு விக்கெட் விழும் சீகா. எந்த டீமும் யூஸ் பண்ண மாட்டாங்க சீகா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக. அது எதுக்குன்னே புரிய மாட்டுது. நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. Going by theory, if you say Matthew Shot as a bowler, அவன் ஒரு மேட்ச் ஆடுனால ஒரு பால் bowling கொடுத்தாங்க, அவனுக்கு bowling கொடுக்கல அவனுக்கு. புரியுதா அவனுக்கு? That is not his fault. Prashant Veer is also a good bowler. That is not his fault that he didn't get the over. Your captain did not give them an over. உங்க கேப்டன் ஒழுங்கா பண்ணல. அனி you don't understand. If you think that the solution, ரவீந்திர ஜடேஜா கூட தான் லாஸ்ட் மேட்ச் bowling போடல. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அவன் என்ன bowler இல்லன்னு கன்சிடர் பண்ணுவீங்களா நீங்க? மத்தமான கேப்டன்சி ரவீந்திர ஜடேஜா bowling அதேதான் இங்கேயும் அதே இங்கேயும் சொல்லுங்க. மேத்யூ ஷாட்லாம் எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட் அவரை பிஸ்தா போலலாம் கிடையாது. ஓகே bowler ஓகேமா அவ்வளவுதான். nothing deadly about Matthew Shot and all. Nothing deadly about Aiden Markram also Chika is bowling. Please. அதுதான் that is what I'm பண்ணனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.